செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் இடையேயான ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க தமிழக அரசு கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது இதற்கான நிதியை ஒதுக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ரயில்வே பணிகளை முடிக்குமாறு தெற்கு ரயில்வேக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கோரிக்கையானது விட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருவதாக தெற்கு ரயில்வே தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் விரைவில் புதிய ரயில் நிலையம் அமைக்க தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. விரைவில் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கான திட்டம் என்பதும் தீட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் இந்த புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒதுக்கீடு செய்த தொகை 20 கோடியினை தெற்கு ரயில்வேவிற்கு வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த நிதி என்பதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களின் வருகை என்பது அதிகமாக இருக்கும் காரணத்தினாலும் அதே போல பயணிகளின் வசதிகளுக்காகவும் அந்த போக்குவரத்து வசதி என்பது குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை மார்க்கத்தில் இயக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவை என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் சேவை என்பது இருந்தால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருபவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் தொடர்ச்சியாக இது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் தெற்கு ரயில்வேவுக்கு கடந்த வருடம் என்பதே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதற்கட்டமாக இந்த ஆண்டு முதலே 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. அந்த பணிகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் என்பதும் பயன்பாட்டிற்கு வருவதாக தெற்கு ரயில்வே சார்பில் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 20 கோடி ரூபாய் தொகை முதற்கட்டமாக கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள தொகையினை அதாவது புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்காக தெற்கு ரயில்வே சார்பில் இடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் திறப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.